நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை இரக்கம் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த வேளையில் உடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம்ப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களே ராஜா. எங்களோடு பேசும் ஆண்டவரை, கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய அற்புதங்கள் நடப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரே எங்களை நடத்தும்படியா எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மயப்படுங்கப்பா. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் அவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தேவ மனிதர் யார்? இந்த கொர்நேலியு அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் கொம்பு. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய கொம்பு உயரும்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம்ல. இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவர் தெரியுமா? வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இந்த இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்துல 100க்கு அதிபதியாக பணி செய்த ஒரு தேவ மனிதர் தான் இந்த கொர்நேலியு. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகன், அநேக நல்ல காரியங்களை செய்தவர். அவருடைய பெயர் கொர்நேலியு. அவர் பாருங்க, அவருடைய ஊர் செசரியா பட்டணம். அவர் இருந்த ஊரின் பெயர் செசரியா. பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு தேவ மகன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, அவர் எப்படிப்பட்ட குணநலன்களை உடையவராக இருந்தார்? அவரு கொம்புன்னு சொல்லி பேர். அவருடைய கொர்நேலியு என்றால் அர்த்தம் கொம்பு. பாருங்க, கொம்புன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அது எதுக்கெல்லாம் உதவும்னு சொல்லி. அந்த கொம்பு, உங்கள் கொம்பு உயரும் சொல்லி வேதத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், கொம்பு. அப்போ பாருங்க, அந்த அர்த்தத்தின்படி உள்ள அந்த மனிதன் என்ன செய்தார் சொல்லி அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும். யார்? கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். முதலாவது, அவர் யார் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவர், இறை பக்தி உடையவர். தேவன் மேல அவ்வளவு அவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் அவ்வளவாக வைத்திருந்தார். இந்த நாளிலும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்களும் அதே போல ஆண்டவரிடத்துல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை, புதிய கிருபை. அந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? ஏன்னா பாருங்க, அவ்வளோ ஒரு பக்தி. கர்த்தருடைய சமூகத்திலேயே காத்திருந்து தேவ வார்த்தைகளை அவர் உட்கொண்டு ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு தேவ மகனாக இருந்தார். அதனால முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவர் தேவ பக்தி உள்ளவர். ஏன்னா அநேக பக்தி உள்ளவர்கள் போல ஆக்ட் பண்ணலாம், ஆனா இவர் அப்படி ஆக்ட் பண்ணல. உண்மையாகவே பக்தி உள்ளவராக இருந்தார். வேதத்தை படிப்பார், ஜெபிப்பார். ஆண்டருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருந்த ஒரு தேவ மனிதர் தான் இந்த கொர்நேலியு. அந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவர். இந்த நாளில் நம்மை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பக்தி மாய்மால பக்தியாக இருக்கிறதா? உண்மையான பக்தியாக இருக்கிறதா? ஒரு விஷயம் சிந்திச்சு பார்ப்பீங்களா? 2வதாக பார்க்கும்போது இவர் என்ன செய்தார்னா தேவனுக்கு பயந்தவர். அது தனியா அல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். முதலாவது, அவர் தேவ பக்தி உள்ளவர் என்று பார்த்தோம். 2வது, அவர் தேவனுக்கு பயந்தார். வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். என்னன்னா, அவருடைய வசனத்தை நம்ம எப்படி தேடணுமா? புதையலை தேடுறது போல தேடணுமா? ஞானம், புத்தி, அறிவை கண்டடைய வேண்டும் என்றால் அவைகளை புதையலை தேடுறது போல தேடணும் சொல்லி நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல பார்க்கோம். அப்படின்னா அவர் சொல்றாரு, அப்படி நம்ம தேடினா கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து அவரை அறியும் அறிவை அறிந்து கொள்வாய். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் அநேகருக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை, அவரை அறிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை, அவருடைய சமூகத்துல உட்காருவதற்கும் நேரம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதுனால பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவ பக்தியும் இல்லை, வீட்டார் அனைவரோடும் கூட தேவருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை. ஆனா அந்த பயம் இல்லாத போது பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேகர் தவறுல விழுந்து விடுறாங்க. கர்த்தர் பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவராக இருந்தார்? தீமையை வெறுத்த ஒரு மனிதராக இருந்தார்.
ஆனா நீங்க ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்பீங்களா? உண்மையாகவே நாங்க தீமை செய்யலை அப்படி சொல்ல முடியுமா? சொல்லணுங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஒரு ரோல் மாடல் நமக்கு. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து 33 மனித அவதாரத்தோடு வாழ்ந்த போது பாருங்க, 3.5 வருஷம் கழித்து அந்த 3.5 வருஷம் ஊழியங்கள் செய்தார். அந்த 3.5 வருட முடிவில் அவருடைய 33 வருஷத்துல அவர் தன்னையே நம்முடைய ஜனங்களுக்கு நமக்காக அவர் அர்ப்பணித்தார். அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தினாலதான் நம்ம எல்லாரும் அவர் விளக்கரையும் கொடுத்து வாங்கிட்டாரு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடல். பவுலும் அவரை பின்பற்றினார். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, பவுலு, நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு தேவபக்தி இருக்கிறதா? நீங்க சொல்லுவீங்களா நாங்க தேவபக்தி உடையவர்கள் தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுவீங்களா நானும் என் வீட்டார் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறோம்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா ரொம்ப நல்லது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கொர்நேலியு அப்படிப்பட்டவராக இருந்தார். தேவன் அப்படி நம்ம இருக்கணும்னு விரும்புறார். மூன்றாவது, அவர் என்ன செய்தாரு? எப்பொழுதும் ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து கொண்டிருந்தார். ஜனங்களுக்கு அவர் மிகுந்த தருமங்களை செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய தான தர்மம் எப்படி இருக்கிறது? உண்மையாகவே ஏழைகளுக்கு நம்ம இறங்குறோமா? ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருக்க நம்ம யோசிச்சு பார்ப்போமா? ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, வலது பக்கம் இடது பக்கம் ஜனங்களை நிறுத்திட்டு அவர் சொன்னாரு, மத்தேயு 25 வரும், வலது பக்கம் நிற்பவங்களை பார்த்து சொல்லுவாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் தாகமா இருந்தபோது எனக்கு தண்ணி தந்தீங்க, நான் பசியா இருந்தபோது உணவு தந்தீங்க, நான் காவலில் இருந்தபோது என்னை பார்க்க வந்தீங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, எப்ப ஆண்டவரே நீங்க தாகத்தோடு இருந்து நாங்க தந்தோம்? எப்ப ஆண்டவரே நீங்க ஆகாரம் கேட்டு உங்களுக்கு நாங்க ஆகாரம் கொடுத்தோம்? எப்ப ஆண்டவரே நீங்க காவலில் இருந்து நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்தோம்? அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, மிகவும் செய்யலா இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதைத்தான் இந்த கொர்நேலியு செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்பதான் சொன்னாரு, நீங்கள் என் பிதாவினால் உண்டாக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனா இடது பக்கம் நிற்பவர்களை பார்த்து அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் தாகமா இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் தரவில்லை. நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. அப்போ அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே, எப்போ நீங்க பசியா இருந்து நாங்க பார்க்க வராம இருந்தோம்? எப்போ நீங்க தாகமா இருந்தீங்க நாங்க உங்களை பார்க்க வரலன்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரு, மிகவும் சிறியவளாகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யல. ஆகவே உங்களுக்கு ஆயத்தப்பட்டிருக்கின்ற இந்த நரகத்தை காட்டி கொடுத்து இங்கதான் உங்களுக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த கொர்நேலியு இந்த வார்த்தைகளை அறிந்திருந்தார். அவர் மிகுந்த தர்மங்களை செய்து வந்த ஒரு மனிதராக இருந்தார். முதலாவது, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் பக்தி உள்ளவராக இருந்தார். சாதா பக்தி இல்ல, தேவ பக்தி. இரண்டாவது, அவர் மட்டும் இல்ல, வீட்டாரில் உள்ள எல்லாருமே இணைந்து தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்ந்தார்களாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கலாமா? மூன்றாவது, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? ஜனங்களுக்கு மிகுந்த மிகுந்த தர்மங்களை செய்கிறவராக இருந்தார். ஏன்னா நம்ம ஏழைக்கு கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்கறது மாதிரி. அப்ப நம்ம என்ன கொடுத்தோமோ அதெல்லாம் நமக்கு திரும்ப கொடுத்துருவாருங்க. கவலைப்படாதிருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்களுக்கு அப்படி கொடுக்குற அளவுல இல்ல, அப்படி எங்களால பக்தியா இருக்க முடியல, நாங்க அப்படி தர்மங்களையும் செய்யல, நாங்க தேவபக்தியும் எங்கள்கிட்ட இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இல்ல, எங்களுக்கு இறங்குவாரான்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இறங்குவார் பிரியமான தேவ பிள்ளைகளே. அதனாலதான் இந்த டிவி மூலமா நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படல, ஆனா நமக்கு உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை தியானிக்க வைக்கிறார். நான் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளை, சிந்திச்சு பார்ப்பீங்களா? அன்று உங்களை குறித்து அவர் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அப்ப இப்ப அவர் என்ன செய்தார்? நான்காவது குணம். முதல் குணம் தேவ பக்தி உள்ளவர். இரண்டாவது குணம் தான் கர்த்தருக்கு பயப்பட்டதோடு குடும்பமே கர்த்தருக்கு பயப்பட்டார். மூன்றாவது குணம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தார். நான்காவது குணம் அவரை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல அந்த ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 55:17 அவர் சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி முறையிட்டார். அந்த வசனங்களை படிச்சுட்டு அப்பாட்ட ஜெபித்தாரு. எப்பொழுதும் ஜெபித்தார். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5 வரும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். மார்க் 1:35 வரும், இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் ஜெபித்தார். அவர் அற்புதங்களை செய்யும் முன்பும் ஜெபித்தார், அற்புதங்களை செய்த பின்பும் ஜெபித்தார், ராமுழுதும் ஜெபித்தார், கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபித்தார், கிடைக்கிற நேரமெல்லாம் வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டே இருப்பார், இன்னும் கிடைக்கிற நேரமெல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்பார். கடைசி அந்த கெத்சமனே தோட்டத்திலே அவரை சிலுவையில் அறைவதற்கு பிடிக்கப்படி வருவதற்கு முன்பு அவர் கெத்சமனே தோட்டத்துல ஜெபித்து கொண்டிருந்தார்.
அப்போ அவரையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை கொர்நேலியு ஃபாலோ பண்ணாருங்க. அதனால தான் பாருங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவன் ஜெபிக்கும் போது அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அவன் ஜெபித்து கொண்டு இருக்கவும் அவனுக்கு கொர்நேலியுவேன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குறது. அவன் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அந்த தரிசனத்தை பார்க்கும்போது பகலில் ஏறக்குறைய 9 அந்த நேரத்தில், ஏன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் படிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தண்டத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் ஜபங்கள் உன் தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கிறது, அவருடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்போ நீ யோப்பா என்ற பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டில் குடியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே தேவதூதன் கொர்நேலிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ கொர்நேலியு தன்னுடைய வீட்டு மனுஷன் 2 பேரை யார் வீட்டுக்கு அனுப்புறாரு? பேதுரு வீட்டுக்கு அனுப்புறாரு. அப்போ அவர் போறாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு போறாங்க. அவங்க நேர போய் எங்க போறாங்கன்னா, அவர் யார் அனுப்புறான்னா, தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவரில் தேவ பக்தி உள்ளவர்களே அனுப்புகிறார். அந்த போர்ச்சேவர்ல தேவ பக்தி உள்ள ஒருவனே அனுப்புகிறார். ஏன்னா இவரும் தேவ பக்தி உள்ளவர். ஏன்னா இந்த தேவன் தரிசனம் தந்தாச்சு, அந்த பேதுரு என்ற வீட்டுக்கு போக சொல்லியாச்சு, இவன் ஒரு ஆளை அனுப்புகிறான். அந்த நபர் யாருன்னா தேவ பக்தி உள்ளவன். மறுநாள் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்தில் சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி வேளையில அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த கொர்நேலியுக்கும் ஒரு தரிசனம் கிடைத்தது. அப்ப இன்றைக்கு தேவன் தரிசனம் தர விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த ஜப வாழ்க்கை இல்லாததுனால தரிசனத்தை பார்க்க முடிவது இல்லை. தேவன் உங்களை தரிசனம் பார்க்கிறவர்களாக, அந்த தரிசனத்தை பார்த்து செயல்படுவதற்கு உங்களை தூண்டுறவர்களாக இந்த நாள் முதல் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்ப போகும்போது பேதுரு அங்க போகும்போது இவங்க போகும்போது அவனும் ஜெபித்து கொண்டு, பேதுரு 6ஆம் மணி வேளையில ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் ரொம்ப பசியா சாப்பிட ஆசையா இருக்கிறான். அந்த வேளையில அவன் ஒரு தரிசனம் பார்க்கிறான். வானம் திறந்து இருக்கிறது. அப்போ மேல இருந்து பாருங்க, அநேக 4 கால் ஜீவன், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஆகாயத்து பறவைகள் இதெல்லாம் இருக்கிற ஒரு கூடு தரையில் இறங்கி வருகிறது. இப்ப ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுருவே நீ அடித்து புசின்னு சொல்றாரு. அப்ப பேதுரு சொல்றாரு, அப்படியெல்லாம் ஆண்டவரை, நான் தீட்டு அசுத்தமா இருக்கிறதெல்லாம் புசிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்பதான் தேவன் சொன்னாரு, தேவன் சுத்தமாக்கின வேலை நீ தீட்டாக எண்ணாதே, நான் எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டேன்ப்பா, இதெல்லாம் தீட்டாக எண்ணாதே அப்படின்னு சொல்லி 2ஆம் தரம் அவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. ஏன்னா அவருடைய விலைக்கிரயமாய் இந்த ஹோல் ஜனங்களே அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. ஆல்ரெடி ரத்தத்தை சிந்திட்டாரு, விலைக்கிரயம் கொடுத்துட்டாரு. சோ உலக மனிதர்கள் எல்லாருமே அவருக்கு சொந்தமானவர்கள், பிறந்தவர்கள், இப்ப பிறக்கிறவர்கள், இனி பிறக்க போகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகள். பாருங்க, அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. 15ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:15 அவர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. இந்த 2ஆம் தரமும் அந்த சத்தம் உண்டாயிற்று. 3ஆம் தரம் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. இப்ப இதை பார்த்துட்டு அவர் வந்து நிக்கிறாரு. அப்ப அந்த தரிசனம் பத்தி அவர் சிந்தித்து கொண்டே இருக்கும்போது கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்டவர்கள் வந்து நிக்கிறாங்க. வந்து வாசற்படியிலே நின்றோன, பேதுரு என்னும் மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா அப்படி கேட்குறாங்க. கேட்டபோது பேதுரு அந்த தரிசனத்தை கொடுத்து சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறான், சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த வேளையில ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் பயப்படாமல் அவளுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட அந்த அவர்களோடி கூட போய் சொன்னாரு, நீங்க தேடுறவர் நான் தான் சொன்னாரு. அதற்கு அவன் சொன்னான், நீதிமானும். அழகா சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10:22 அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய. பாத்தீங்களா, அந்த கொர்நேலியுடைய மீனிங் என்ன? கொம்பு. அவர் எப்படிப்பட்டவர்? தேவ பக்தி உள்ளவர். அது மட்டும் இல்ல, தேவ பக்தி மட்டும் இல்லாம அவரும் அவருடைய குடும்பமும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். அவர் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தவர். அவர் எப்பொழுதும் ஜபிக்கிறவர். இப்ப சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் நீதிமான். ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாம அவங்க கூட போ. ஏன்னா வந்திருக்கிற கொர்நேலியு யார் தெரியுமா? அவர் யாருன்னா, எனக்கு தேவனுக்கு பயப்படுறவர், யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர். பாருங்க, அந்த 5வது ஒரு குணம், அவர் யூத ஜனங்களால் நற்சாட்சி பெற்றவர். நம்ம 4 குணம் பார்த்தோம். முதல் குணம், அவர் தேவ பக்தி உள்ளவர். 2வது குணம், அவர் தேவருக்கு பயப்படுகிறவர் குடும்பமாக. 3வது குணம், அவர்
எப்படிப்பட்டவர்? மிகுந்த தான தர்மங்களை செய்தவர். 4வது குணம், அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். 5வது குணம், அவர் நற்சாட்சி பெற்றவர் என்று சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய கிஃப்ட் பார்த்தீங்களா? இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் பரிசுத்தத்தோடு தங்களை வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு கணம் யோசிச்சு பார்ப்பீங்களா? ஒரு கணம் நீங்க யோசிச்சு பார்ப்பீங்களா? உங்களை சிந்தித்து பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. பாருங்க, அவர் சொல்லுவார், அதனால அவர் உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவைத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அவங்க பேசுறாங்க. யாரு? அவரோட கூட அவருடைய ஊழியர் செய்கிறவர்கள், வேலைக்காரங்க, அவங்களுடைய போர்ச்சேவல 2 பேரும் தான் அவர் அனுப்புறார். போர்ச்சேவல அதுவும் தேவ பக்தி உள்ளவர்களை அவர் அனுப்புகிறார். அந்த தேவ பக்தி உள்ளவர்களை அவர் அனுப்பும் போது பிரியமான தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, அவர்கள் தங்களுடைய எஜமானை குறித்து, அதாவது தன்னுடைய 100க்கு அதிபதி, அந்த ஹெட், அந்த லீடரை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை பற்றி சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? உடனே பேதுரு அவளை அழைத்து நல்ல உபசாரம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, மறுநாளிலே அவங்களோட கூட போறாரு. மறுநாள் தான் அவங்களோட கூட போறாரு. எங்க போறாங்க? யோப்பா பட்டணத்துல போறாங்க. அங்க என்ன நடக்குன்னா, கொர்நேலியு என்ன செய்யறாரு? அந்த செசரியா பட்டணத்துல போகும்போது கொர்நேலியுடைய உறவு முறைகள் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சிருக்கிறாரு. அவருடைய சிநேகிதர்கள் எல்லாம் கூட்டி உட்கார வச்சிருக்கிறாரு. உள்ளே பேதுரு பிரவேசித்து கொர்நேலியு பாதத்தை அவருக்கு எதிர்கொண்டு வந்து கொர்நேலியு அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறார். எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. நம்ம 5 குணநலம் பார்த்தோம். இப்ப கொர்நேலியுடைய 6வது குணநலம் என்னன்னா, விழுந்து பணிந்து கொள்கிறார் ஒரு தேவ மனிதர். ஏன்னா பேதுருவை கண்ட உடனே விழுந்து பணிந்து கொள்கிறார். பேதுரு அவரை தூக்கி எடுத்து, நானும் ஒரு மனுஷன் தான் என்றார். தாழ்மை என்ற குணம், இந்த தாழ்மை குணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை பிரியமான தேவ பிள்ளைகளே. இப்போ பேதுரு எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம்? அழகா சொல்றாரு. எப்படி கொர்நேலியு அவரை அழைத்து அனுப்பினார், எப்படியாக தேவன் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்று தெளிவாக சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றார், அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார்னு சொல்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தான்னு சொல்லி அவரை குறித்து அழகா சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அப்படி பேசி கொண்டு இருக்கும் போதே பாருங்க, அப்போஸ்தலர் 10:47 பாருங்க, 44 பாருங்க, 44 முதல் அப்படியே 48 வரை வாசித்து பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, பேதுரு பார்த்து சொல்லுவாங்க அவர் வயதானவர்னு சொல்லுவாங்க. பேதுரு பார்த்து சொன்னாங்க அவர் படிப்பறிவு இல்லாதவர்னு. ஆனா பாருங்க, அவர் தான் பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு எழுதி இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, அந்த பேதுரு தான் பிரசங்கம் பண்ணும்போது முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது பிரசங்கத்துல 5000 பேர். இப்ப 3வது பிரசங்கத்துல கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொரு பேரும் பரிசுத்த ஆவியின் வரங்களினால் நிரப்பப்படுவீர்கள், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. இந்த கொர்நேலியு வாழ்க்கையில காணப்பட்ட இந்த குணநலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் அந்த தேவ பக்தியை தாருங்க ஆண்டவரே. அப்பா, நானும் ஆண்டவரே உங்க பிள்ளை உங்களுக்கு பயப்படுற பயம் எனக்கும் என் வீட்டாருக்கு வேணாம் ஆண்டவரே. நானும் மிகுந்த தான தர்மங்களை செய்யணும் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் நற்சாட்சி பெற்ற பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை வேண்டும் என்று கேட்பீர்களா? இந்த 6 குணங்கள் கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நற்சாட்சி சொல்றாங்க அவரை குறித்து. இன்னைக்கு நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீங்களா? ஆனா பாருங்க, அப்படி ஒரு நற்சாட்சி பெற்றதுனாலதான் அவர் அந்த இடத்துல போக முடிந்தது. அந்த இடத்துல போய் பாருங்க, அவர்கள் எல்லாம் வராங்கன்னு சொல்லி அவர்களை உபசரிப்பதற்காக ஒரு விசேஷித்த விருந்தை ஆயத்தம் பண்ணி இருந்தார். இன்னைக்கு இந்த உலக நாட்களிலே அநேக ஜனங்களை நம்ம நாடுகள்ல பாக்குறோம். இன்னைக்கு ஜனங்கள் ஒரு ஆளை பார்த்து பேசுறது கூட இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. கொஞ்சம் பேசுறது கூட கஷ்டம். அப்ப எப்படி சிரிப்பாங்க? பேசுறதே கஷ்டம், சிரிக்கவே மாட்டாங்களே. இப்ப எப்படி உபசரிப்பாங்க?
எப்படி விருந்து கொடுப்பாங்க? கொஞ்சம் தீர்மானம் பண்ணுமா பிரியமான தேவ பிள்ளைகளே. இங்க ஒவ்வொரு பேரும் இந்த வேளையிலும் ஆண்டுடைய சமூகத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்படி இந்த டிவி பெட்டி பக்கத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலாகிலும் ஒரு அதிசயம் செய்ய மாட்டீரா, இன்றாகிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீங்க ஆவலோடு இருக்கீங்க. ஆண்டோட சொல்லுவீங்களா, கர்த்தாவே என்னை ரட்சியுமப்பா, என்னை ஆசீர்வதியும் அப்பா. அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில நீ செய்த அதிசயங்கள் அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டீங்களா? ஆண்டவரை என்னை உங்க கையில நான் கொடுக்குறேன்ப்பா, அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? அவனுடைய கருத்துல நீங்க அர்ப்பணிப்பீங்களா? அவர் செய்தது மாதிரி கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு இருக்கணுங்க. கர்த்தர் பயப்படுற பயம் இருக்கணும். தேவ பக்தி வேண்டும். அது மட்டும் இல்ல, மிகுந்த தர்மங்களை செய்தது போல நம்ம முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு இந்த உதவி செய்யறது, தர்மங்களை செய்யறது குறைந்து விட்டது. ஆதி நாட்கள்ல அநேகர் பாத்தீங்கன்னா குடும்பங்களை இந்த மாதிரி உதவி செய்வாங்க. அதான் நம்ம வேத பகுதியில பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், நீ ஆதியிலே கொண்டு வந்து அன்பை விட்டாய். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? தேவ பக்தி இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நன்மை செய்யறோமா? அந்த நன்மை செய்யற குணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? அதோடு கூட ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஏன்னா தானியேலுடைய ஜெபத்தினால்தான் தானியேல் பாதுகாக்கப்பட்டார். தானியேல் அவர் பாருங்க, தான் 90 வயதாகிறது, அப்பமா அவர் 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறார். இன்னும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபித்து கொண்டே இருந்தார், தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தார். அதனாலதான் தேவன் அவரை உயர்த்தினார். அவரை உயர்த்தி ராஜாவாக கொண்டு வந்தார். அந்த தாவீது ராஜாவுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டுடைய கருத்திலே உங்களை அர்ப்பணிப்பீங்களா? தேவன் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஒருவேளை கவலையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு இந்த நாளிலாகிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நீங்க எங்களோடு வந்து நிக்கிறீங்களா? தேவன் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த நாளிலும் உங்களை முழுதுமா ஆண்டுடைய கருத்துல அர்ப்பணிப்பீங்களா? ஏன்னா பாருங்க, அதனால அந்த கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போய் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் பண்ணும்போதே கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவின் இறங்கினார். இன்னைக்கு அவர் உங்களை நிரப்புவதற்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். மனுப்பத்துடைய வழிகளை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நீங்கள் எதை வேண்டிக் கொண்டீர்களோ அதை அருளும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நம்ம முழுவதுமா அவனுடைய காலத்துல அர்ப்பணிப்போமா? ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை இந்த பூமியில. ஆனா தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த பூமியில ஏதோ ஒன்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருடமும் எதிர்பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவர் தீர்மானம் உடையவரா இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்கிறது அவருடைய சித்தமும் திட்டமும் அவருடைய பிளானும். நீங்க அப்படி உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இந்த நாளில் அர்ப்பணிப்பித்துருவீங்களா? இந்த சுமத்துல நம்ம அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே எங்களை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து நீங்க ஜெபிப்பீங்களா? தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க முழுதுமா தேவனை அர்ப்பணியுங்கள். தேவனிடத்துல உங்களை கொடுங்க. தேவன் உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அவளோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பான்னு கேளுங்க. எப்படி அந்த கொர்நேலியு ஜெபித்தாரோ, எப்படி அந்த கொர்நேலியு தான தர்மங்களை செய்தாரோ, எப்படி அந்த கொர்நேலியு தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட பக்தி உள்ளவராக உங்களுடைய சமூகத்துல இருந்தாரோ, அதே போல என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லுவீங்களா? தேவன் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க கண்ணீர்ல இருக்கலாம், ஒருவேளை நீங்க துயரத்துல இருக்கலாம், ஒருவேளை நீங்க பாடுகளோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்க இந்த வேலையில ஜெபிக்க கூட வர முடியாதபடி, நான் எப்படி இந்த இடத்துல நான் வர, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, கடன் தொல்லைகள் அதிகமா இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே, என்னுடைய பிள்ளைகள் குழந்தை செல்வத்தா நான் காத்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு இரக்கத்தை தரமாட்டீரா என்று கண்ணீரோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலும் தேவன் உங்களுக்கு இறங்குகிறார். உங்க வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை மாற்றுகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க முழுதுமா உங்களை ஆண்டுடைய கருத்துல கொடுத்துருங்க. தேவன் ரொம்ப நல்லவர். அவர் கூப்பிடுற ஒவ்வொரு பேருக்கும் அவர் இரக்கத்தை கொடுக்க நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னாரு. ஜபத்தை கேட்கிறவர் சொன்னாரு. ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இடத்துல வருவார்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நம்ம தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அன்பானுடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வாரத்தோடு நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஜபத்துக்கு வந்துருக்கிறீங்க, பாக்குறீங்கப்பா. இந்த நாளிலாகில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா, இந்தியனுடைய கண்ணீர் துடைக்கப்படாதா என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அன்பு தந்தையே, இந்த வேளையில மனது உருகும் அப்பா, மனது உருகும் ஆண்டவர். இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரை. பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக மாற ஆண்டவருக்காக இன்னும் ஆண்டவரை எழுந்து ஜொலிக்க முடிய வரங்களினால் நிரப்புங்க ஆண்டவரை. நமக்கு பயப்படும் பயத்தோடு அவர்கள் எழுந்து ஜொலிக்கட்டும் ஆண்டவரை.
அப்பா தான தர்மங்களை செய்ய விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரை இதுவரைக்கும் செய்யாதவர்கள் செய்யட்டும், செய்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் அதிகமா செய்யட்டும் ஆண்டவரை. அப்பா உமை ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா உமை துதிக்கிறோம் ஆண்டவரை. நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரை. அப்பா தாழ்மை குணத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும் ஆண்டவரை. எப்பொழுதும் ஜெபிக்கிற அந்த குணத்தை கொடும் ஆண்டவரை. இயேசுவாலாகாத காரியம் ஒன்று கூட இல்லை ஆண்டவரை. பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறதற்காக நன்றி, கண்ணீரை துடைக்கிறதற்காக நன்றி. இயேசுவை இந்த நாளிலும் ஆண்டுடைய வல்லமை விளங்க செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவை நீங்க மட்டும் மகிமைப்பட்டா போதும் ஆண்டவரை. எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, இயேசுடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை வர பண்ணுவீராக ஆண்டவரே. இறங்குவீராக. பேதுரு பேசின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளில் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். வியாதிகள் மறைந்து போவதாக, சத்துடைய கிரியைகள் ஒளிந்து போவதாக. அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறவ ஆண்டவரை. நீங்க நன்மை செய்திரே ஆண்டவரை. சத்துடைய பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குனீரே ஆண்டவரை. இந்த வேளையிலும் யாராவது அப்படி சத்துரு பிடியில் இருப்பார்களானால் இயேசுடைய வல்லமை குடும்பங்களில் சத்துரு பிடியில் இருக்கிற மக்களுடைய சத்துரு கட்டினை விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தடைகள் விலகட்டும் ஐயா, சத்துடைய கிரியைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரை. இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரை. இயேசுதை செய்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த மகிமை டிவி மூலம் நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரை. நன்றி ஆண்டவரை. இந்த கிருபை நேரம் நிகழ்ச்சி மூலமாக அநேகர் ஆண்டவரை இந்த ஷான் மினிஸ்ட்ரி மூலமாக செய்யப்படுற ஊழியங்களை ஆண்டவரை இன்றைக்கு ஜெபித்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரை. நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சி மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்ம பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் அன்பும் உறவும் என்று சதா காலங்களிலும் அனைவரோடு கூட நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்டீங்க. தேவன் தாமே உங்கள் ஒருவரை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.